வணக்கம் நண்பர்களே. சேகர் பாபுவை அடித்து துரத்திய ஸ்டாலின். சட்டசபை தேர்தல் தோல்வி தொடர்பாக திமுக கள ஆய்வுக்குழு அறிக்கையில் முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டிருக்கான். அறநிலையத்துறை கோவில் அறங்காவலர் குழு நியமன பொறுப்புகளில் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்தவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் மட்டுமே பொறுப்பு வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தமிழக சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து திமுக தலைமை அமைத்த கள ஆய்வுக்குழு தனது விரிவான அறிக்கையை அறிவாலயத்தில் சமர்ப்பித்திருக்கு. இந்த அறிக்கையில் சென்னை மண்டலத்தின் முக்கிய புள்ளியும் முன்னாள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான சேகர் பாபு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருப்பது திமுக வட்டாரங்களில் பெரும் புயலை கிளப்பியிருக்கு. சேகர் பாபு அமைச்சராக இருந்தபோது அவர் எடுத்த சில ஒருதலைபட்சமான முடிவுகளே கட்சி தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி தேர்தல் தோல்விக்கு வழிவகுத்தது என அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பொறுப்பு வகித்த போது கோவில்களில் அமைக்கப்பட்ட நியமன பொறுப்புகளில் பாரபட்சம் நடந்திருக்கிறதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக கட்சிக்காக உழைத்த பாரம்பரியமான திமுக உடன்பிறப்புகளுக்கு கோவில் அறங்காவலர் குழுக்களில் உரிய முக்கியத்துவமும் பதவிகளும் வழங்கப்படவில்லை என்றும், மாறா அதிமுகவிலிருந்து விலகி சமீபத்தில் திமுகவில் இணைந்தவர்களுக்கும் தனக்கு வேண்டியவர்களுக்கும் மட்டுமே மிக முக்கியமான பொறுப்புகளை வாரி வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் கடுமையான கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த அதிருப்தி தேர்தல் நேரத்தில் திமுகவுக்கு எதிரான உள்ளடி வேலைகளாக மாறி சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது என கள ஆய்வுக்குழு தனது அறிக்கையில் மிக அழுத்தமாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் தோல்விக்கு சேகர் பாபு முறையாக பணியாற்றாததே காரணம் என்று சொல்லப்பட்டு வருது. சேகர் பாபு பெயரளவில் மட்டுமே தேர்தல் பணிகளை செய்ததாலே ஸ்டாலின் தோல்வியடைந்தார் என்று திமுகவினரே விமர்சித்துட்டு வராங்க. இதனால் சேகர் பாபு மீது நடவடிக்கை பாயுமா என்ற விவாதம் தொடங்கியிருக்கு. மேலும் சேகர் பாபுவை ஏற்கனவே துர்கா ஸ்டாலின் வீட்டை விட்டு அடித்து துரத்திய சம்பவம் விவாதத்தை கிளப்பியிருந்தது. அதே போல தற்போது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சேகர் பாபுவை வீட்டை விட்டு வெளியே துரத்தியதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து கட்சியிலிருந்து அனைத்து பதவிகளும் கூடிய விரைவில் சேகர் பாபு கிட்டேருந்து பறிக்கப்படும் என்கின்ற தகவலும் தற்போது இணையத்தில் உலா வந்து கொண்டிருக்கு.